அன்னை தமிழுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் மொழியில இருக்கக்கூடிய செய்திகளாகட்டும், நன்மைகளாகட்டும், சிறப்புகளாகட்டும் கடலை விட வானத்தை விட பெரியது. அதுல நமக்கு தெரிஞ்சது ஒரு துளி கூட இருக்குமான்றது சந்தேகம். அதுல ஒரு பகுதியை தான் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புறேங்க. நம்ம பாக்கியசாலி, இந்த பிறப்புல நான் ரொம்ப பாக்கிய செய்தவன்னு நம்ம சொல்றதுக்கும் மற்றவங்களை பாக்கியசாலியா ஆக்குறதுக்கும் இந்த ஒரு விஷயம் போதுங்க. அதுதான் நட்பு. இன்னைக்கு அந்த நட்பை பத்தின ஒரு அழகான உண்மை கதையை தான் இன்னைக்கு கேட்க போறோம். இந்த நட்புன்றது எந்த வயதாகட்டும், இனம், மொழி, மதம் அப்படின்ற எந்த பாகுபாடும் இல்லாம, எந்த நாடு அப்படின்ற எந்த பிரிவினையும் இல்லாம, எந்த பாகுபாடும் இல்லாம ஒருத்தருக்கொருத்தர் அழகா பரிமாறிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் நட்பு. ஆனா இப்பெல்லாம் இந்த நட்புன்றது சில பேர் என்ன பண்றாங்கன்னா தவறா அந்த நட்பை சித்தரிக்கிறாங்க. ஆனா உண்மையான நட்பு எவ்வளவு அழகானதுன்றதுக்கான நம்மளோட தமிழ்ல இருந்து ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிசிராந்தையாரோட நட்பை பத்தி. கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரோட நட்பும் சோழர்களுக்கும் பாண்டியருக்கும் சண்டை இப்படிலாம் தான் நம்ம நிறைய பார்க்குறோம். ஆனால் அது என்ன ஏதுன்றது எங்கேயுமே அதிகாரப்பூர்வமாக எங்கேயும் நிரூபிக்கப்படலை. எல்லாம் செவி வழி செய்தி, அந்த மாதிரி சில பேரோட கணிப்பு, அதில் தான் யூகத்தினால தான் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நல்ல விஷயங்களையே பார்ப்போமே. முன்னொரு காலத்துல பாண்டிய நாட்டுல உள்ள பிசிர் என்ற ஊர்ல ஆந்தையார் என்பதுதான் இவரோட உண்மையான பெயர். அதனால இவரை எல்லாரும் பிசிராந்தையார் என்று அழைத்தார்கள். இவர் சோழ மன்னன் கோப்பெருஞ்சோழன் மீது மிகுந்த அன்பு கொண்டு அவரை பற்றிய பாடல்களை பாடியிருக்கிறாரு. யாரு? பாண்டிய நாட்டுல பிறந்த பிசிராந்தையார் சோழ நாட்டு மன்னனோடு மிகுந்த அன்புனால அவரை பற்றி பாடினார். ஆனா பாண்டிய நாட்டுல உள்ள பிசிர் வெகு தொலைவுல இருக்கிறதுனால இவரால சோழ நாட்டுக்கு செல்ல இயலவில்லை. அதனால இவர் கோப்பெருஞ்சோழனை சந்திச்சதே இல்லையா. மன்னன் கோப்பெருஞ்சோழன் உறையூரை தலைநகரமாக கொண்டு சோழ நாட்டை ஆட்சி செய்தார். சிறந்த புலமை படைத்தவர், ஒழுக்கத்தை உயிரா போற்றியவர். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவரை பத்தி பேசி மார்த்தட்டி பெருமை கொள்றோம். புலவர்களிடமும் அறிஞர்களிடமும் மதிப்பும் அன்பும் கொண்டவர். வேண்டிய பொன்னும் பொருளும் கொடுத்து பாதுகாத்து வந்தார். அதனால நாட்டு மக்களும் இவர் மேல அளவற்ற அன்பை கொண்டிருந்தாங்க. பிசிராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும் நெஞ்சத்தால நெருங்கிய நண்பர்கள். ஆனா ஒரு முறை கூட நேர்ல பார்த்து பழகியவங்க கிடையாது. இயல்பாகவே அவங்களுக்குள்ள அன்பு ஏற்பட்டிருந்தது. கோப்பெருஞ்சோழனோட நற்செயல்கள்னால பிசிராந்தையார் அவர் மீது அன்பு வைத்திருந்தார். இவரோட தமிழ் புலமையினால கோப்பெருஞ்சோழன் நம்ம பிசிராந்தையர் மேல அன்பு வைத்திருந்தார். இந்த அன்பு ஒரு நட்பை இவங்களுக்கு இடையில உருவாக்கியது. அது வளர்ப்பிறை போல தினமும் உள்ளத்துல வளர்ந்து கொண்டே இருந்ததாம். கோப்பெருஞ்சோழனுக்கு 2
மகன்கள். தந்தையிடம் பாசமோ பற்றுதலோ கொஞ்சம் கூட இல்லையா. புலவர்களுக்கும் வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி வரக்கூடியவங்களுக்கு பொண்ணும் பொருளும் வாரி கொடுத்து போற்றும் தந்தையோட செயலால நம்ம எங்க ஏழையாகிடுவோமோன்னு அவரோட மகன்கள் பயந்தாங்களாம். இந்த செயல்னால தந்தை மீது வெறுப்பும் பகையும் நாளுக்கு நாள் அதிகமாச்சு. தந்தைய எதிர்த்து போர் செய்யும் அளவுக்கு அந்த பயம் துணிவை ஏற்படுத்துச்சான். மைந்தர்களோட மனப்போக்க அறிந்த சோழன் உள்ளம் உடைந்தாராம். இப்படி நம்ம பசங்களே நமக்கு எதிர்த்து நிக்குதே அப்படின்னு ரொம்ப மனம் வேதனைப்பட்டாராம். அதனால அவங்களை எதிர்த்து போர் புரியவும் துணிந்தாரு. இந்த செயலை கண்ட புலவர்களும் அறிஞர்களும் பெற்ற மக்களுக்கு எதிராக தந்தையே போர் செய்தா அதை உலகம் பழிக்கும்னு கூறி மன்னனோட உள்ளத்தில பொங்கிய சின தீயை, அதாவது கோப தீய தனித்தாங்க. போர் செய்யும் எண்ணத்தை அகற்றிய மன்னன் அன்று முதல் மகன்களை பார்ப்பதை வெறுத்தாரு. அவங்களோட பேராசை ஒழுக்கமில்லா செயல் கண்டு தன்னோட உயிரையே மாய்க்கும் முடிவுக்கு வந்தார் கோப்பெருஞ்சோழன். அதற்காக ஆட்சிய விட்டுட்டு வடக்கிருந்து உயிர் விட துணிந்தார். அப்போ தன்னோட மந்திரி கிட்ட மட்டும் இல்லாம மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொன்னாராம், பிசிராந்தையார் என்ன பார்க்க வருவாரு, என்னோட அவரும் வடக்கிருப்பார், அவருக்கும் ஒரு இடத்தை தயார் செய்யுங்கள் என்று கூறினார். அதே மாதிரி பிசிராந்தையாருக்கும் ஒரு இடம் அங்க அமைக்கப்பட்டதாம். நாட்கள் கடந்தன. சோழன் பிசிராந்தையார் அவரை காணாமலேயே வடக்கிருக்க துணிந்தார். எப்படியும் ஆந்தையார் வந்துவிடுவார் என கூறி தன்னோட தவத்தை மேற்கொண்டார். வடக்கிருப்பதுன்னா இவ்வுலக வாழ்வை துறக்க விரும்பக்கூடிய மன்னர்கள் வடக்கிருந்து உயிர் விடுவாங்க. அதாவது உணவெல்லாம் சாப்பிடாம தன்னோட உயிரை விடுவதுதான் அந்த கால மரபு. வடக்கிருத்தல் என்பது தன் நாட்டில் உள்ள ஆறு குளம் போன்ற நீர்நிலைக்கு சென்று அதுக்கு இடையில அதற்கு நடுவுல மணல் திட்டு ஒன்று அமைத்து வடக்கு திசை நோக்கி அமர்ந்து உண்ணா நோன்பிருந்து சாப்பிடாம இருந்து உயிர் விடுதல். தன் மக்கள் மீதிருந்த மனக்கசப்பின் காரணமா, மக்கள்னா தன்னுடைய பிள்ளைகள். கோப்பெருஞ்சோழனும் வடக்கிருந்தார். இதனை கேள்விப்பட்டார் பிசிராந்தையார். உடனே சோழ நாட்டை நோக்கி ஓடி வந்தாராம். சோழ நாட்டை நோக்கி ஓடி வரும்போது வழியில எதிர்பட்டவங்கெல்லாம் இவரை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டாங்களாம். அவங்க எல்லாம் கேட்டாங்களாம், புலவரே, நான் என் சிறு வயது முதலே தங்களை பற்றி என் தந்தையார் கூற கேட்டிருக்கேன். தாங்கள் மிகவும் வயதானவரா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னடானா இவ்வளவு இளமையா இருக்கிறீங்களே, அது எப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்டாங்களாம். அதற்கு அவரு மறுமொழியா பதில் சொல்ற மாதிரி ஒரு பாடலை பாடினாராம். அந்த பாடல் புறநானூற்றுல உள்ள இப்பாடல். நம்மளோட வாழ்வியலுக்கும் இது ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. யாண்டு பலவாக நரையில வாகுதல் யாங்காகியர் என வினவுதிராயின், மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர், யான் கண்டனையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை, செய்யான் காக்கும் அதன் தலை ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை
சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே அப்படின்னு பாடி பதில் சொன்னாராம். அதுக்கு என்ன பொருள்னா, வயதோ ஆகினாலும் வயோதிகர் ஆனாலும் இளமையோடு இருக்கும் காரணத்தை கேட்டீங்கன்னா, சிறந்த பண்புள்ள மனைவி, மக்கள் குறிப்பறிந்து பணி செய்யும் பணியாளர்கள், அறத்தையே நாடி செய்யும் மன்னன், இத்துணை பேருடன் நன்கு கற்று நல்ல பண்புகளோடு விளங்கும் சான்றோர் பலரும் எம்மை சூழ்ந்து இருக்க நான் வாழ்வதால எனக்கு நரை தோன்றவில்லை. மூப்பும் எம்மை அணுகவில்லை. மூப்புனா முதுமை, எம்மை அணுகவில்லை என்று விளக்கினாராம். சோழனோட இறுதி நேரம் வந்தப்ப பிசிராந்தையார் ஓடி வந்தாராம். நண்பனை கண்டார். தனக்காக தயாராக அமைக்கப்பட்ட இடத்துல வடக்கிருந்து சோழனுடன் தானும் தன் இன்னுயிரை விட்டாராம். அதுவும் நல்லுணர்வோடு இறைவனை நினைத்து உயிர் விட்டனர் சோழனும் அருகே அமர்ந்த பிசிராந்தையாரும். இந்த நட்பு வரலாற்றில ஒளி வீசி திகழ்கிறது. இந்த நிகழ்வை நேர்ல பார்த்த இன்னொரு நல்ல உள்ளத்தை பத்தியும் இப்ப நம்ம கேட்கலாம். பொத்தியாருங்க. அவரு சங்ககால புலவர், கோப்பெருஞ்சோழனோடு வாழ்ந்தவர். அவர் கோப்பெருஞ்சோழன் மீது அப்படி ஒரு அன்பு வைத்திருந்தவர். கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்ததை கண்டு பாடினார். என்னன்னா, இவனோட துணிவு வியப்பை தருகிறது. அதனினும் வியப்பு, பாண்டி நாட்டிலிருக்கும் தன் நண்பன் வந்து தன்னுடன் வடக்கிருப்பான் என்று இவன் சொன்னபடி பிசிராந்தையார் வந்து இவனுடன் வடக்கிருப்பது அப்படின்னு புறநானூறுல பாடியிருக்கிறாரு. கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்தத பார்த்துட்டு மீண்டும் வந்து உறையூர பார்க்கும் புலவர் சொல்கிறாரு. பல ஆண்டுகள் தனக்கு பெருஞ்சோறு அழைத்து பேணிய களிறு மாண்டதால வெற்றிடமா கிடக்கும் இந்த உறையூர் எனக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்குது. அதாவது யானைய இழந்த பாகன் போல நான் கலங்குகிறேன். கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்த போது அவரோட நண்பர் பொத்தியாரும் வடக்கிருக்க அமர்ந்தாராம். அப்ப கோப்பெருஞ்சோழன் ஒத்துக்கொள்ளல. புதல்வன் பிறந்த பின் வா என்று சொல்லி பொத்தியார அனுப்பிவிட்டாரு. இல்லம் திரும்பிய புலவர் பொத்தியார் தனக்கு புதல்வன் பிறந்த பின் கோப்பெருஞ்சோழனின் நடுக்கல்லிடம் வந்தாராம். அவர் இறந்த எங்கு அமர்ந்து உயிரை நீத்தாரோ அந்த இடத்துக்கு வந்தாராம். அங்கு பொத்தியாருக்கென்று ஓரிடம் ஒதுக்கப்பட்டது கண்டு வியந்து கல்லாகியும் காப்பவன் என்று பாராட்டிவிட்டு அங்கேயே அமர்ந்து கோப்பெருஞ்சோழனைப் போலவே வடக்கிருந்து உயிர் நீத்தார் பொத்தியார் புலவர். கோப்பெருஞ்சோழன்ட்ட சொல்றாரு, நீ உனக்கு புதல்வன் பிறந்த உடனே வான்னு சொல்றதுக்கு. அன்பிலால நீ வடக்கிருக்கிறாய், என்ன மட்டும் உன் புதல்வன் பிறந்த பின் வா என்கிறாய், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி புலவர் கதறினாராம். எவ்வளவு அழகா பாடியிருக்காரு, எவ்வளவு உள்ள ஒரு அன்போட பாடியிருக்காரு. கோப்பெருஞ்சோழனை பார்த்து பொத்தியார்னா
பாடு நற்கும் ஆடு நற்கும் அளித்தவன், அறவோராலும் திறவோராலும் புகழப்பட்டவன், மகளிர்க்கு நிழல் மைந்தர்க்கு மைந்து, இப்படிப்பட்டவன் நடுக்கல் ஆகினான். துன்பத்தில தள்ளாடும் உலகமே வருக, புலவர்களின் இசை மலர்களை சூடிக்கொண்டு நடுக்கல் ஆகிவிட்டத காணுங்கள் என்று ஒத்தியார் பாடுகிறார். நட்புன்னு வரும்போது கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார், பொத்தியார், எவ்வளவு ஒரு அழகான நட்பு! இப்படி ஒரு நட்புடைய இந்த மண்ணில நம்ம பிறந்ததுக்கும், தமிழ் குடியில நம்ம பிறந்ததுக்கும், தமிழ் தெரியும்னு சொல்றதுக்கும் நமக்கு ஒரு பெருமை இருக்குங்க. நம்ம அன்னை தமிழ்கிட்ட வணங்குவோம். என்னன்னா, அவங்க நமக்கு அருள் செய்யணும். நமக்கு இந்த மாதிரி பழம்பெரும் காப்பியங்கள்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு நாவல அவங்க உதிக்கணும். நமக்கு அதனோட பொருள் நம்ம மனதுல நிலைக்கணும்னும், படிக்கும்போதும் சொல்லும் போதும் ஏதாவது சிறு தவறு செய்தால் அத குழந்தைங்க தெரியாம செய்யற மாதிரி நம்மள மன்னித்து நமக்கு அவங்களோட அருள் கொடுக்கணுன்றத வரமா கேட்போம். தமிழை புகழ்வோம், தமிழோடு வாழ்வோம். தமிழர் என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம்ன்றத முதல்ல நம்ம உணர்வோம். அன்னை தமிழுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி.